வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோயிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக வீடியோ வரும். உங்களுக்கு இடையில் வேறு ஒரு நபரால் சண்டை வந்தால் உங்களுக்குள் பேசி அந்த ஒரு நபரை விட்டு விலகி செல்ல பாருங்கள். அந்த நபர் உங்களுடைய காதலை நீங்களே பிரித்து கொள்வதை பேசினால் புரியாது ஒன்றுமில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை பிரச்சனை லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணமே இன்னொருத்தங்க உள்ளே வரதுனால தான். உங்கள் லைஃப்பில் இன்னொருத்தவங்க வராங்கன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்க முக்கியமா இல்லை இன்னொருத்தவங்க முக்கியமானு யோசிக்கணும். அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்க வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த சண்டையை பெருசுப்படுத்தாமல் அதோட முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைலேருந்து அவங்க லைஃப்பில் திருப்பி உங்கள் லைஃப்பில் வராமல் பார்த்துக்கிட்டு லைஃப் மூவ் ஆன் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் கஷ்டத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சமாதானமாகி பாருங்கள். நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் திருமணம் செய்து கொள்ள போகலாம் என்று கேட்கும்பொழுது எனக்கு இன்னும் நேரம் வேண்டும், நான் யோசித்து சொல்லவா என்று சொன்னால் நிச்சயம் அவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு ஆணோ இல்லை ஒரு பொண்ணோ யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்புகிற டைமில் அவங்கள்ட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சு சொல்லட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லை. முந்தி இருந்த லவ் இப்போ துப்புரவாக இல்லை. உங்களை வேணாம் உங்களை பிடிக்கலன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்திருக்கலாம். நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக இருப்பார்களா இல்லையா என்று குழப்பத்தில் இருந்தால் அந்த குழப்பத்தை நீங்களும் அவரும் கேட்டு சரி செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபரிடம் சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கெடுக்க நினைப்பார்கள், தவிர நல்லது செய்ய நினைக்க மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தன்னோட லைஃப்பில் இது பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு தான் தெரியும். அண்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னா நீங்கள் பேசி தான் சரி பண்ணணும். மற்றவங்கள்ட்ட சொல்லி அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ண நினைக்கக்கூடாது. அப்படி பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் வந்து நிற்கும். மோஸ்ட்லி சொல்லணும்னா அதனால் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாகி உங்கள் லைஃப் பிரேக்கப்பில் கூடவே முடியலாம். 100% எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் காதலுக்கு உண்மையாகவும் உயிருக்கு உயிராகவும் இருக்க முடியாது. ஒரு சில தப்புகள் நடக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி தான் நீங்கள் விரும்பும் நபர் தேடி வந்தால் மீண்டும் மட்டும்தான் அதில் காதல் இருக்கவே செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு உண்மையாக இல்லை, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க எனக்கு பொய்யா இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்ஸில் இருக்கீங்க. எந்த ஒரு நபராலும் 100% உண்மையாக விரும்ப முடியாது. ஆனால் ஒரு நபர் தப்பு பண்ண தான் செய்வான், சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதையும் தாண்டி உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க உங்களை தேடி வராங்கன்றதை வச்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தாட்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலித்தால் அந்த ஆணினால் தான் நீங்கள் இருந்த இடத்திற்கு அவ்வளவு எளிதில் வேறு ஒரு பெண்ணை கொண்டு வர முடியாது. அது பல வருடங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் தான் அவர்கள் காதலாக இருப்பீர்கள். யார் ஒருத்தங்க உண்மையாக பைத்தியக்காரத்தனமாக காதலிச்சிருக்காங்களோ அப்படி காதலிச்ச நபர்களுடைய வாழ்க்கையில தான் நீங்கள் இல்லைன்னு ஆகும்போது, அதாவது நீங்களே அவங்களை விட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்களால வேறொருத்தவங்களை யோசிச்சு பார்க்க முடியாது. காரணம் நீங்கள் அவங்க இடத்துல அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க, அவங்க மனசுல உண்மையாக அவங்கள விரும்பியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களை ஏமாற்றி விட்டு போனாலும் அவங்களுடைய மனசில் அப்படி ஏமாற்றி வேற ஒருத்தவங்களை யோசிக்கிறது அவ்வளோ சாத்தியம் ஒன்றாத ஒரு விஷயம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்க ஏமாற்றின மாதிரி அவங்களும் பண்ண மாட்டாங்க. சத்தியமாக அவங்களால அது முடியவே முடியாது. காரணம் அவங்க உண்மையாக பைத்தியக்காரத்தனமாக காதலை விரும்பியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களோட விருப்பம் தான். இதே மாதிரி வேறு இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பாய்.